இந்த எபிசோட் செவன்ல பாத்தீங்கன்னா வெள்ளனி மேன்ஷன்ல தங்கி இருந்த புக் ரைட்டர் ஒருத்தர் வெள்ளனியோட கதையை பத்தி புக் எழுத போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்கன்னு கிளம்புறாரு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காட்டுல இருந்து அரெஸ்ட் பண்ண அந்த 3 பேருமே போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்க வெள்ளனியை கொல்லல, அது வேற ஒரு பொண்ணுன்னு சொல்லி உண்மையெல்லாம் சொல்றாங்க. சரி, உங்க கூட இருந்த அந்த 4வது ஆள் யாரான்னு சொல்லி போலீஸ் கேக்குறாங்க. அவனோட பேர் வல்லன்னு மட்டும் தான் தெரியும், எங்க இருந்து வராம எங்க போறான்ற விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த 3 பேருமே சொல்லிடுறாங்க. புக் ரைட்டர் வெள்ளனியை பத்தி எழுதுற அந்த புக்கை போலீஸ் படிக்கிறாரு. சின்ன வயசுலயே உடம்பு சரியில்லாம வெள்ளனோட அப்பா இறந்து போயிருக்காரு. மாமா இவ சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இவகிட்ட தப்பா நடந்திருக்காரு. இதை பார்த்தவங்க அம்மா பயங்கரமா அந்த ஆளை போட்டு திட்டுறாங்க. ஒண்ணுமே அறியாத இந்த பொண்ணை அடிச்சிடுறாங்க. இந்த பொண்ணோட மாமாவும் மன உளைச்சல் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்துடுறான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் வெள்ளனோட அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இந்த பொண்ணை பாத்துக்கிட்டு வந்திருக்காங்க. வெள்ளனி பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் ரிசப்ஷன்ல தனியா உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நேரத்துல வயித்துல அடிப்பட்ட ஒருத்தன் ரூப் கேட்டு வந்திருக்கான். அவன் வயித்துல அடிப்பட்ட காயத்தை வெள்ளனி தான் சரி பண்றாங்க. போக போக வெள்ளனி அவனை லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அவனை நம்பி வீட்டு விட்டு ஓடி போயிடுறாங்க. அவன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நைட் அவங்க கூட தங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே வெள்ளனி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அவங்க மனைவி தான் இவங்களை பஸ்ஸே ஏத்தி விட்டுறாங்க. வெள்ளனி அலாம் இல்லாம வாழ முடியல, ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. தினமும் போன் போட்டு அவங்க கிட்ட கெஞ்சவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீ யாருன்ற விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்றேன்னு சொல்லி வெள்ளனி மிரட்ட ஆரம்பிச்சாங்க. அதனால அவனும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கூப்பிட்டு இந்த பொண்ணு கொண்டு இருக்கான். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வெள்ளனியோட வாழ்க்கையில நடந்திருக்குன்னு சொல்லி இந்த புக்கையை முடிச்சிருக்காரு. போலீஸ் இந்த புக்ல இருக்க பொய்யான விஷயங்கள் எல்லாத்தையுமே உடைக்க ஆரம்பிச்சாரு. வெள்ளனி இது வரைக்கும் யாரையும் காதலிச்சது கிடையாது, நீங்க சொன்ன அந்த காதல்ன்ற விஷயமே உங்களோட கற்பனையால வந்த ஒருத்தன் தான் சொல்லி ஊர் முன்னாடியே இந்த உண்மைகள்லாம் உடைக்க ஆரம்பிச்சாரு. அந்த புக் ரைட்டருக்கும் நம்மளோட விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாரு சொல்லி அவருக்கும் தலைகுனிவா ஆயிடுது. அப்படியே இந்த எபிசோட் 7 முடிக்கிறாங்க.